நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் சிக்க பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ராதாராம் அவர்களும் கோபி பிரகாஷ் அவர்களும் இதை ஃபுல் வீடியோ கொடுங்கன்னு விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் உங்கள் எல்லோருக்காகவும் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த சிக்கு 16 நாள் குட்டியாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கிடுங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது, நேற்று தான் கண் முழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பூனை வளர்த்தவங்க. என் பொண்ணு தான் இன்றைக்கே வேணும்னு அடம் பிடிச்சி வாங்க சொன்னான். சரின்னு எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எப்போவுமே அதை கையில் தான் வச்சுருப்போம் ஆசைப்பட்டு. நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கோம். விளையாடின இடத்துல தூங்கி விழுந்துடும். அதே ஸ்பீடில் எழும்பி திருப்பி ஓடிடும். பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்த புதுசில் பால் குடிக்க கூட தெரியாது. அதுக்கப்புறம் நல்லா பழகி அதுவே கேட்டு வாங்கி குடிக்கும். எல்லாமே உடனே உடனே பழகிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாடும். தூங்குகிற நேரம் போக மற்ற நேரம் முழு நேரம் விளையாட தயாராக இருக்கும். நம்ம அது விளையாடுறத பார்த்து நம்ம கூட சுறுசுறுப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவோம். ஒரு நேரம் கூட சும்மாவே இருக்காது. பால் விளையாட ரொம்ப ஆசைப்படும். ஒரு புலி எப்படி பதுங்கியிருந்து பிடிக்குமோ அதே மாதிரி பதுங்கியிருந்து இந்த பாலை பிடிக்கும். பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கும். வெயிட் பண்ணி பதுங்கியிருந்து பிடிக்குது பாருங்க. பெண்ணை எழுதிட்டு வச்சா உடனே தூக்கிட்டு போயிடும். பல் வளர்க்குற ப்ரெஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். எந்த பொருள் கிடைச்சாலும் அதை வச்சு விளையாடும். காலில் இருந்து ஊஞ்சலாட ரொம்ப இஷ்டப்படும். நம்ம வச்சு ஆட்டணுன்னா அது இறங்கவே செய்யாது. அவ்வளோ ஆசை. கழுத்தில் கண்ணி போடுறேன்னு கொண்டு போடாதுங்களே. நம்ம கையில் வச்சு விளையாடணுன்னா ரொம்ப உற்சாகமாயிரும். நம்ம கூடயே இருக்கணும்னு தான் நினைக்கும் எப்போவுமே. அது வாழை அது பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பிடிக்க முடியாமல் தோற்று போயிடும். பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும். முறுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் பிடிக்கும். சிக்கன் ரொம்ப பிடிக்கும். நல்லா டிவி பார்க்கும். இந்த சோஃபா தான் அதுக்கு பிடிச்ச இடம். அது வீடியோவை அதே பார்க்குது பாருங்க. நம்ம கையில் தூக்கி வச்சு விளையாடினா அதுக்கு ரொம்ப பிடிச்ச இதுவாக இருக்கும் போல். ரொம்ப குஷியாக இருக்கும். அந்த கலர் கோலப்பொடி அதுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நம்மளை எடுக்க விட மாட்டேங்குது. நம்ம எடுத்துருவோன்னு நம்ம கையை நவுட்டி நவுட்டி கொடுத்து பாருங்க. அதுக்கு பிடிச்ச பொருளை எடுக்க விடாது. சிக்கு கோழி கொண்டாடுறதுக்கு ஆசையா உனக்கு? இது பொங்கல். ஐயோ கையை கடிக்க வருது. இல்லை கடிக்கல. இப்போ இது கொட்டிட்டாலே பாரு. அது அதை விளையாட விடணுமா? இந்த மணி அடித்து விளையாடும் சும்மா இருக்கிற டைமில். இந்த சத்தம் வர்ற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கும். நல்ல பாட்டு கேட்கும். நான் வைக்கிற பாட்டை பக்கத்தில் இருந்து பார்க்குது பாருங்க வீடியோவை. எல்லாரும் நாய் தான் ரொம்ப அறிவோட ஆக்டிவாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. பூனை நல்ல அறிவோட ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. குரங்குக்கிட்ட சண்டைக்கு போகாத. அந்த குரங்கு வர்றது சிக்குக்கு பிடிக்கவே செய்யாது. சிக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதால மாடியில் அணில்களும் வராது, எலிகளும் வராது. நம்ம மாடி தோட்டத்துக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் சிக்கு மாதிரி ஒரு பூனையை வளங்க. உங்கள் மாடி தோட்டத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.